Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சம்மர் ஸ்பெஷல் 3 வகையான தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். பொதுவா வந்து இப்ப அடிக்கிற வெயிலுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டுட்டே இருக்க தோணும் இல்லையா? அந்த மாதிரி சமயத்துல ஒரே மாதிரி ஜூஸ் போட்டு கொடுக்காம இந்த மாதிரி விதவிதமா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்ல இருக்கிற சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே கேரட்டை பயன்படுத்தி 3 வகையான ஜூஸ், மாம்பழ ஜூஸ் இதெல்லாம் எப்படி செய்யணும்ங்கறத போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த 3 வகையான தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் செய்ய போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக வாட்டர்மெலனை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். அதே வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிறப்ப நம்ம தண்ணியோ இல்லை ஐஸ் க்யூப்ஸோ அதிகமாக சேர்க்க வேண்டாம். நம்ம நினச்சோன்னே சட்டுன்னு வந்து ஜூஸ் போட்டு முடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே முழு வாட்டர்மெலனை வாங்கிட்டு வந்து நீங்கள் முழுசாகவே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. எப்போ நீங்கள் ஜூஸ் செய்ய போகிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் பீசஸ் கட் பண்ணி செஞ்சாலும் ரொம்ப நல்லா சில்லுன்னு இருக்கும். இப்போ நம்ம 3 வகையான வாட்டர்மெலன் ஜூஸும் இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல் டைப் ஜூஸ் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் அப்படி இல்லைன்னா ஜூஸர் ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு செய்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஜூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு கட் பண்ணின்னு வாட்டர்மெலன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்சியை மூடிட்டு தண்ணி ஊற்றாமல் சர்க்கரை எதுவுமே போடாமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சதுக்கு அப்புறமா அரைச்ச அந்த ஜூஸை வந்து வடிகட்டிக்கலாம். நம்ம இப்போ வடிகட்டுறப்ப பார்த்திங்கன்னா அந்த பல்ப்பை சின்ன ஒரு ஸ்ப்ளாச்சுலாவோ இல்லை ஸ்பூனையோ வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துடுங்க. இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷான வாட்டர்மெலன் ஜூஸ் தண்ணியே ஊற்றாமல் நமக்கு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சர்விங் டம்ளருக்கு மாற்ற போகிறதுக்கு முன்னாடி சர்விங் கிளாஸை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக புதினா இலைகளை நீங்கள் கையால் நல்லா கசக்கி விட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பொடி பொடியாக வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பச்சை மிளகாய், இது வந்து ஃப்ளேவருக்கு தான். இந்த மிளகாயில் வந்து காரம் எதுவுமே இல்லை, அதனால் நான் வந்து அந்த விதைகளோடையே சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களோட மிளகாயில் காரம் இருக்குது அப்படின்னா ஒரு பாதி மிளகாய் மட்டும் அந்த ஃப்ளேவருக்காக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் ரொம்ப காரம் இருக்கக்கூடாது. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பீஸில் 2 ஆரஞ்சு கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எலும்புச்சம்பளமும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு கட்டைக்கரண்டியோட பின்னாடி பகுதியிலையோ இல்லை மத்து இருக்கும் இல்லையா, மத்தில் இருக்கிற பின்னாடி பகுதியை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ அதில் இருக்க அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா வந்து நமக்கு அந்த ஜூஸில் கலந்துரும். இப்போ இந்த அளவுக்கு பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு பாதி அளவுக்கு ஆரஞ்சு பழத்தை நான் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆரஞ்சு பழம் இல்லை கிடைக்கல அப்படிங்கிறத பட்சத்தில் நீங்கள் எலும்புச்சம்பழ சாறு கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பாதி ஆரஞ்சு ஜூஸை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்துருக்குறேன். இப்போ அடுத்தது வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 2லேருந்து 3 சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தர்பூசணி ஜூஸையும் இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தண்ணியே எதுவுமே ஊற்றலை. அதே மாதிரி இதில் வந்து நான் சர்க்கரையும் போட போகிறது கிடையாது. இதில் நான் வந்து சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட்டுன்னு கடையில் கிடைக்கும், அது சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது போடணும்னு கூட அவசியம் இல்லை. நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷான சம்மர் ட்ரிங்க் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ அடித்த ஜூஸ் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுல், ஏற்கனவே நம்ம வடித்த அந்த பவுல் இருக்கு இல்லையா, அதில் முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஜூஸ் போட போகிறேன். அதுக்கு ஒரு 2லேருந்து 2.25 கப் அளவுக்கு கட் பண்ண வாட்டர்மெலனோட அதுலேயே கொஞ்சம் ஜூஸஸ் இருக்கும், அதையும் அப்படியே சேர்த்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கட்டைக்கரண்டியை வச்சோ அப்படி இல்லைன்னா மத்தில் பின்னாடி இருக்கிறத வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபைபரும் போகாது. இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி நசுக்கி விட்டு இந்த நசுக்குன ஜூஸை தான் வச்சு இப்போ நம்ம அடுத்த ஜூஸ் செய்ய போகிறோம்.
இப்போ எந்த கப்பில் நம்ம சர்வ் பண்ண போகிறோமோ அந்த கப்பில் இப்போ இந்த வாட்டர்மெலன் ஜூஸை சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம வடிகட்டக்கூடாது, அப்படியே தான் சேர்த்துக்கணும். இதில் நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. 3 கப் அளவுக்கு வாட்டர்மெலன் எடுத்து நசுக்கினதுக்கே நமக்கு 3/4 கப்புக்கு மேலே வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேசில் சீட்ஸ், அதாவது சப்ஜா சீடு இருக்கு இல்லையா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து ஊறினதுக்கு அப்புறமா அதுலேருந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் எசன்ஸ், இப்போ வந்து கடைகளில் மார்க்கெட்டில் கிடைக்கிது இல்லையா, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இதுலேயே நமக்கு சர்க்கரை இருக்கும், அதனால் சர்க்கரை தேவைப்படாது. சப்போஸ் நீங்கள் எசன்ஸாக ரோஸ் மில்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தேனோ அப்படி இல்லைன்னா சர்க்கரை நல்லா பொடிச்சிட்டோ சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த ரோஸ் மில்கோட எசன்ஸ் ஃப்ளேவரும் இந்த தர்பூசணி ஜூஸு அதே மாதிரி சப்ஜா சீட்ஸோட சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட 2வது டைப் வாட்டர்மெலன் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். இதில் மிச்சம் இருக்கிற 3 கப் அளவுக்கு வாட்டர்மெலனையும் இதில் சேர்த்துக்குவோம். சப்போஸ் உங்கள்கிட்ட வாட்டர்மெலன் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட நல்லா சில்லுன்னு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ இதையுமே நம்ம முன்னாடி நம்ம நசுக்கினோம் பார்த்திங்களா கரண்டியை வச்சு, அதே மாதிரி இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. முழுக்க அந்த வாட்டர்மெலனில் வந்து அந்த ஜூஸை வச்சு மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். இதையும் வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. இதை டம்ளரில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் அடுத்தது சேர்க்கறது போகிறதுன்னு பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத். இப்போ கடைகளில் மார்க்கெட்டில் வந்து 2 கலரில் கிடைக்கும், பிங்க் கலரில், ஆரஞ்சு கலரில். உங்கள்கிட்ட எது கிடைக்குதோ அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த நன்னாரி சர்பத்லேயும் பார்த்திங்கன்னா சர்க்கரை இருக்கும், அதனால் நம்ம இந்த ஜூஸுக்கும் சர்க்கரை போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இதில் எலும்புச்சம்பளச்சாறு, ஒரு பாதி எலும்புச்சம்பளத்தை நல்லா பிரிஞ்சு சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பள சாறு சேர்த்தா போதும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து கொடுத்துடலாம். கலந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளோட நன்னாரி ஃப்ளேவரோட தர்பூசணி ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி சில்லுன்னு ஒரு 2-3 ஐஸ் கியூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட தர்பூசணி ஜூஸ் 3 ஃப்ளேவரில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இந்த மாதிரி அளவுகளோட வாட்டர்மெலன் ஜூஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.